ஹை டியர், டுடே நம்ம ஜங்குக்கிக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ டைட்டில் அப்படின்னா ஹார்ட்லெஸ் மை ஹார்ட்லெஸ் ரூம்மேட். ஓகேங்களா? ஸோ ஏன் தெரியல, டக்குன்னு இதாக தோணுச்சு, அதனால் வந்துட்டு இந்த டைட்டிலே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த டைட்டிலே நம்ம ஸ்டோரியும் பார்க்கலாம். அண்ட் டியர், நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் கேட்டிருந்தீங்க, பேர் வேறு மறந்துட்டு. சரி, ஓகே. பட் நேற்று போட்ட வீடியோவில் ஜேகேக்கு ஒன் ஷாட் சொல்லி கேட்டிருந்தீங்க, அதனால தான் இன்றைக்கி ஜேகேக்கு ஒன் ஷாட் போடுறேன். ஸோ என்ன டைட்டில் நீங்கள் எதுவும் சொல்லலை, அதனால் நானும் ஒரு டைட்டிலில் போடுறேன். ஓகேவா? ஓகே டே, ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் அம்மா என் லைஃப்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே அப்படின்னு சொல்கிறீங்க. ஏண்டி எங்களெல்லாம் விட்டுட்டு போகிறது உனக்கு அவ்வளோ முக்கியமான நாளா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. நீ அம்மா இப்படி பழைய காலத்து பாட்டி மாதிரி பேசுகிற. நல்லா யோசிச்சுப்பாரு, இந்த ஜென்ரேஷன் பொண்ணுங்க தனியாக நாடு விட்டு நாடு, கடல் தாண்டி எங்கே வேணால் போகலாம். ஸோ அதுக்கான ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா? என்ன இப்படி நீ வந்துட்டு ஃபாரின் அனுப்புகிற அப்படின்னா கண்டிப்பாக நீ வந்துட்டு எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி புலம்பாத, அண்ட் நான் நல்லபடியாக பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்களோட அம்மா வந்துட்டு என்னமோ போவேன், எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, எதுவும் பிடிவாதத்துக்காக தான் நான் இப்படி இருக்கேன், எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்ச நாள் மம்மி, கொஞ்ச நாள் நான் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், அடிக்கடி வந்து ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அடிக்கடி வருவேன், என் கூடயே இருப்பியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயா, இங்கே இருந்தால் நீ அவனுக்காக கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்ப தானே போகிற. ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கோ. ஓகேவா? நாங்கள் போய்ட்டு வேலை பார்க்குறேன், அண்ட் லீவெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வரேன். ஒரு கொஞ்ச நாள் எனக்கு அங்கே விசா கிடச்சி, அதாவது பெர்மனெண்ட் விசா கிடச்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு உன்னை அங்கே கூப்பிட்டு போகிறேன். ஓகேவா? எல்லாமே அங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக இருக்காங்க. ஸோ இந்த டைமில் உங்களோட அம்மா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்துட்டு கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜாப்காக இங்கே இருந்ததும் நீங்கள் இந்தியன் கேர்ள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபாரினில் வந்துட்டு ஏதாவது ஒரு நாடு. ஓகேவா? ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடாது, வேறு ஏதாச்சும் நாட்டுக்கு போயிடணும், அங்கே ஏதாவது வேலை கிடைக்கணும், நம்ம வேலைக்காக ஃபாரின் போகணும் அப்படிங்கிற மாதிரி கடை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லி செம்ம ஆசை. சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு படிச்சிருந்துருப்பீங்க. ஸோ எல்லா கண்ட்ரிக்குமே சின்ன சின்ன ஆன்லைன் இன்டர்வியூ இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல. ஸோ எல்லாமே அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. அந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னா கொரியாவில் இருக்குது. ஸோ உங்களோட அம்மா ஏன்டி இங்கிலீஷ்னால் கூட சமாளிப்பேன், கொரியாவில் எப்படி போய் இருப்பேன் அப்படின்னு கேட்பாங்க. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேம்மா, நான் ஓரளவுக்கு சீக்கிரம் எல்லாமே லேர்ன் பண்ணிப்பேன்ல, கண்டிப்பாக நான் வந்துட்டு கொரியன் சீக்கிரம் கற்றுக்குவேன். அதுக்கு நிறைய கிளாஸ் எல்லாம் இருக்கும், நான் அட்டென்ட் பண்ணி நான் சீக்கிரமாக கற்றுக்குறேன். அண்ட் உடனே போனது வந்துட்டு வேலை கிடையாது. ஸோ போயிட்டு ஒன் மந்த் அங்கே நம்மளுக்கு செட்டில் ஆகும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம வேலை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்துட்டு அவங்களும் எல்லாமே பேக்கேஜ் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு அங்கே கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு, கொஞ்சம் லாங்குவேஜ் கற்றுக்கிற மாதிரியெல்லாம் ட்ரைனிங்லாம் போயிட்டுருக்கணும். ஸோ அதுக்கு தான் 1 மந்த் முன்னாடி போகணும். சரியா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு வேண்டாம் வெறுப்பா, சரி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, போயிட்டு வரேன், அண்ட் டெய்லி வீடியோ கால் பண்ணுறேன். ஸோ இங்கே பாரு, இந்த ஃபோனில் இருக்குல்ல, இந்த நம்பருக்கு வந்துட்டு நாங்கள் போனதும் வேறு நம்பர் மாற்றிடுவேன். ஸோ அங்கே வேறு நம்பர் தான், சிம் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ உனக்கு எல்லாமே நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஒரு வேளை கொஞ்சம் சிம்மெல்லாம் ஆக்டிவேட் ஆக லேட் ஆயிடுச்சுன்னா பயப்படுறாத, நான் உனக்கு கண்டிப்பாக எப்படியாவது கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் சரி ஓகே அப்படிங்கிறாங்க. இப்படி தான் அந்த டே ஃபுல்லாக போகுது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு கிளம்புறீங்க. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சதுமே திங்ஸ் எல்லாம் நிறைய பேக் பண்ணி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் எடுத்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிருக்கீங்க. உங்களோட அம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நீங்கள் கொரியாவுக்கு ஃப்ளைட்டில் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் நீங்களும் வந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஈவினிங்கே ஆகிடுது. ஸோ உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே சில பேர் வந்திருக்காங்க உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஃபாரின் போகிற மாதிரி தான் கொஞ்சம் மாதிரி அது தனியாக இருக்கும்ல. ஸோ அப்படி தான் சில பேர் வந்துட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி ஓகேன்ட்டு எல்லாத்துக்கும் பாயில் சொல்லிட்டு அப்படியே அம்மாவுக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறீங்க. நானே ஏர்போர்ட் போய்க்கிறேன், நீ அங்கே வந்து அழுத்தினா எனக்கு கஷ்டமாக இருக்கும், நான் அப்புறம் திரும்பி வந்துடுவேன், என்னால் போக முடியாது, நீங்கள் இருமா, ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இவ்வளோ நேரம் எதுவும் தெரிவிக்கல. ஆனால் அங்கே வந்து கிளம்புறப்போ ஒரு மாதிரி கால் எடுத்து வைக்கவே முடியல, ஒரு ஸ்டெப் கூட. அப்படியே போகிறேன்ட்டு நின்றுட்டே இருக்கீங்க. உங்களோட அம்மா தான்ட்டு பாய், நீ போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா பாய் சொல்கிறேன், நேற்று வரைக்கும் அழுதுட்டு இருந்தேன், இன்றைக்கி என்ன போக சொல்கிற அப்படிங்கிறீங்க. போய் தானே ஆகணும், நீ எடுத்த முடிவு தானே, போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு போகவே முடியலம்மா, நான் வேணா இருந்துக்கிட்டா அப்படிங்கிறீங்க. ஏன்னா இங்கேருந்து போனீங்க அப்படின்னா திரும்ப எப்போ வருவீங்க, லீவ் கிடச்சா தான் வர முடியும்னு நினச்ச உடனே பார்க்க முடியாது. ஸோ அந்த பயம் எல்லாமே இந்த செகண்ட் தான் உங்களுக்கு வருது. அம்மா நான் வேணா இங்கே எங்கேயாவது வேலைக்கு போயிட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு அழுகாச்சி ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ உங்களோட அம்மா தான் உங்களை மறுபடியும் சமாதானப்படுத்தி, இங்கே பாருவேன், நீ ஆசைப்பட்ட எதுவுமே தப்பு இல்லை, நீ வந்துட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு கடல் கடந்து போய் வேலை செய்யணும், இந்த மாதிரி எல்லாமே நீ ஃப்ரீடமாக இருக்கணும்னு ஆசைப்பட்ற. கண்டிப்பாக இந்த நாட்டில் நீ இருந்தீங்கன்னா உன்னை வந்துட்டு ஏன் கல்யாணம் பண்ணலான்னு கேட்டே டார்ச்சர் பண்ணி கொண்டுருவாங்க. ஸோ நீ உன்னோட லைஃப்பை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு. ஓகேவா?
கொஞ்ச நாளில் சீக்கிரம் விசாலாம் கிடச்சிச்சின்னா அம்மாவே அங்கேயே கூப்பிட்டுக்கோ, நம்ம ஹாப்பியாக இருப்போம், ஓகேவா? கொஞ்ச நாள் தான் இந்த பிரிவெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட அம்மா போல்ட் ஆகிட்டாங்க, நீங்கள் தான் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. ஸோ அவங்களே வந்துட்டு வாடி நானே கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு உங்களை கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் விடுறாங்க. நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க, அவங்க வந்துட்டு போன்னு சொல்லி உங்களை ஒரு வழியாக அனுப்பிட்டாங்க. நீங்களும் வந்துட்டு போர்டிங்லாம் முடிஞ்சு நீங்கள் ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு ஃப்ளைட் வந்திருக்கும். ஸோ போயிட்டீங்க. நீங்கள் இந்த பக்கம் உங்களோட அம்மா உங்களை ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி உங்கள் ஃபோட்டோவே பதறி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்படி மற்ற பிள்ளையா வளர்த்து இப்படி அனுப்புகிறோமே, அவள் என்ன பண்ணுவா, அவளுக்கு அங்கே பாஷை கூட தெரியாது, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவள் லைஃப்பை கற்றுக்கணும், தனியாக விடணும், அப்போ தான் அவளோட லைஃப் வந்துட்டு அவள் கற்றுப்பா. கண்டிப்பாக தைரியமான பொண்ணாக இருக்கணும், அவள் எல்லாத்துக்கும் பயந்து பயந்து பூட்டி வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு உங்கள் அம்மா போல்டாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்களும் அப்படியே ஃப்ளைட் ஏறி இருப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஃப்ளைட்டில் போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், தூங்கிட்டு வந்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபைனலாக வந்துட்டு ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுது. அங்கேருந்து இறங்குறீங்க. இறங்கி பார்த்தா ஃபுல்லாக கொரியனில் எழுதியிருக்கு. ஒன்றுமே புரியல. ஐயோயோ இது என்னது, எல்லாமே கொரியன் எழுதிக்குது, சப்டைட்டில் எங்கடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. எங்கேயுமே இங்கிலீஷில் அதிகமாக இல்லை. உங்களுக்குன்னா அப்படியே மண்டை பிச்சுக்குது. இப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. என்ன இது, எந்த பக்கம் போகிறதுனே தெரியலையே, என்ன எழுதிக்கணும்னு தெரியலையே, யார்ட்டாவது கேட்கலான்னா பாஷை வேறு தெரியாது அப்படின்ட்டு மாடி இருக்குது உங்களுக்கு. பட் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கிளம்பி வரதுக்கு முன்னாடி நிறைய ஆப்பெல்லாம் சொல்லியிருப்பாங்க, ட்ரான்ஸ்லேட்டர் ஆப்பெல்லாம். ஸோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்காட்டிக்கும் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பேசி பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு அதை வச்சு கைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் உங்களோட ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு இடம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே வந்துட்டு போகிறீங்க. இப்போது அப்படியே வந்துட்டு நீங்கள் அவங்க சொன்ன ரூட்டை வச்சு நீங்கள் ஒரு கேப் பிடிச்சி வந்துட்டு போகிறீங்க. ஸோ அந்த கேப் டிரைவரும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பொலைட்டாக தான் உங்ககிட்ட பேசுகிறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னலாம் சொல்கிறீங்க. அவங்களுக்கு புரியல. அவங்க மோஸ்ட்லி இங்கிலீஷ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்துட்டு கொரியன் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நாட்டில் கூட வந்துட்டு இங்கிலீஷ் ஓரளவுக்கு எல்லாருமே நார்மலாக பீப்புளே வந்துட்டு இங்கிலீஷில் பேசுவாங்க, சின்ன சின்ன வேர்டெல்லாம் பேசுவாங்க. பட் அங்கே ஃபுல்லாகவே கொரியனில் தான் பேசுவாங்க. அதனால உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, டஃப்பாக இருக்குது. அங்கே இருக்கே சர்வே பண்ண முடியுமா, போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு தோணுது. சரி பார்த்துப்போம் அப்படின்ட்டு தான் போகிறீங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு கொண்டு போய்ட்டு உங்களை எங்கே ட்ராப் பண்ணுமோ அந்த இடத்துல ட்ராப் பண்ணிடுறாங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ அங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டா, சரி ஓகே. ஒரு வேளை லிஃப்ட் என்னைக்காவது ரிப்பேர் ஆச்சுன்னா எப்படி எத்தனை ஸ்டெப் ஏறி வருதுன்னு தெரியலையே, ஆமாம் நம்மளுக்கு எத்தனாவது ஃப்ளாட்டுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டுன்னு சந்தோஷப்படாமல் லிஃப்ட் ரிப்பேர் ஆச்சுன்னா நடக்கணுமேனு ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ போனதுமே உங்களோட பேர் வயன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கீ கொடுக்குறாங்க. ஸோ முன்னாடி வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாங்க இந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு கீ வாங்கிட்டு போகிறீங்க. உள்ளே போய் பார்த்தா இந்த ரூம் செம்மையாக இருக்குது. ஒரு வீடு தான். அங்கே வந்துட்டு ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு எப்படின்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்துட்டு ஒரு 3 பேர், ஓகேவா, ஒரு வீட்டுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு 3 பேர் மாதிரி அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு அங்கே ஸ்டே பண்ணிப்பாங்க. இப்போ வந்துட்டு ஆல்ரெடி அங்கே வந்து நீங்கள் இப்போ போயிருக்கீங்க. ஸோ ஏற்கனவே யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஒரு ஆள் வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு நல்ல பெட்ரூமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ட்ரிபிள் பெட்ரூம் இல்லையா, ஸோ அதனால் நீங்களும் போயிட்டு பார்க்குறீங்க. ஸோ அங்கே வந்துட்டு பெட்ரூம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த இடத்துல நல்ல வியூ வருதுன்னு பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு இடத்துல வந்து அது 2 பெட்ரூம் மட்டும் காலியாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு இடம் வந்து செம வியூவாக இருக்குது. இதுதான் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு அங்கேயே எல்லா திங்ஸையும் அன்பேக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி செம்ம டயர்டாக இருக்குது அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஸோ உங்களோட ஃபுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அவங்க உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கொடுத்துருவாங்க. எப்படின்னா அலவன்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது அப்பார்ட்மெண்ட் இல்லையா, ஹோட்டலாக இருந்துச்சுன்னா அவங்க ஹோட்டல்லேருந்து சாப்பாடு தருவாங்க. ஸோ அது அப்பார்ட்மெண்ட்டு வீடு தான், அதனால நம்ம தான் சமைச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அதுக்கான பேமெண்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஐயோ பசிக்குது, இங்கே வேறு இங்கேருந்து ஒருத்தவங்களை காணுமே, ஆமாம் அந்த பொண்ணு எப்போ வருவா, எங்கே போயிருப்பா, ஆஃபீஸ் போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க ரூம்மேட்னு சொன்னாங்கல்ல. ஸோ அதனால நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நைட் ஆகுது. ஸோ நைட் ஆனதுக்கப்புறமா டோர் வந்துட்டு பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. பண்ணால் ஒரு பையன், ஸோ வேறு யாருக்கு செக்கே தான், ஏய் நீ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவருக்கு புரியல. அவர் வந்துட்டு பேசுகிறாரு. திரும்ப உங்களை கேட்குறாரு, நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு இங்கேத்துக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ நீங்கள் தமிழில் பேசுவீங்க, அவர் கொரியனில் பேசுவார். ஓகேவாடியா? ஸோ அப்படியே புரியாத மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சுச்சிக்கும் வந்துட்டு நீ தான் வயனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம். நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
நானும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய வீடு தான். நானும் இங்கே தான் நானும் இங்கே தான் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்கேன். அதான் என்னோடய ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்குள்ளே வராரு. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. என்னடா பையன் தங்கிக்கிற இடத்துல பிள்ளைங்களுக்கு இடம் கொடுக்குறீங்க, ஐயோ இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பொண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல, பையன் இருக்கான், அங்கே போய் நம்மளை போட்டிருக்காங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுது உங்களுக்கு. நீங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற டைப் நீங்கள். அதனால் சரி ஓகே ஜேகே, உனக்கு இங்கே எல்லா இடமும் தெரியுமா, எனக்கு எங்கேயாவது சுற்றி காட்டுறியா, ஏன்னா எனக்கு இங்கே எதுவும் தெரியாது, அதுவும் இல்லாமல் எனக்கு இப்போ பசிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பாடு செஞ்சு சாப்பிடு, என்கிட்ட ஏன் சொல்கிற அப்படின்ட்டு அவர் பாட்டுக்குள்ளே போயிடுறாரு. அவர் ஹாய் சொல்ல ஒன்றும் இல்லை, அவர் பாட்டுக்கு மூஞ்சி தூக்கிட்டு போயிடுறாரு. இவன் என்ன இப்படி இருக்கான், எனக்கு தெரியாது தானே ஹெல்ப் கேட்டேன், இங்கே ஒன்றுமே இல்லை கிச்சனில் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிச்சனில் ஒன்றுமே இல்லை, நான் எந்த சமைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் ஒன்றுமே பேசல, ஜஸ்ட்டு அமௌண்ட்டு கொண்டு வந்து டேபிள் மேலே வச்சு போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிறாரு. இவன் என்ன மனசுலே தானா, எனக்கு இங்கே எதுவுமே தெரியாது, ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடுப்பாகுது. நீங்களும் வேறு வழி இல்லை, ஸோ காசு கொடுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த ஊர் காயின்லாம் உங்ககிட்ட கிடையாது ஜாஸ்தி, ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. எங்கே போகிறீங்கன்னு தெரியல, அது எப்படி சொல்கிறது, திக்கு தசை தெரியாத காட்டுக்குள்ளே தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியே தான் போயிட்டு அங்கங்கே போயிட்டு ஒரு வழியாக வந்துட்டு ஒரு கடை கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ கண்டுபிடிச்சி அங்கே வந்துட்டு அப்படியே தொட்டு காட்டி பொருளெல்லாம் வாங்கிட்டீங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்ககிட்ட ஜாடை பண்ணி தான் வந்துட்டு ரேட் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒன்று இந்தாங்க மிச்சம் தான் கொடுங்க, நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா மாதிரி செய்ய தான். ஸோ அவங்களும் ஒரு வழியாக புரிஞ்சுக்கிட்டு லாங்குவேஜ் தெரியாது போலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ எல்லாம் ஓகே தான், திரும்பி பார்த்தா உங்களுக்கு ரூட்டு தெரியல, ஸோ எப்படி வந்தீங்கன்னே தெரியல, அப்படியே உங்களுக்கு வருது பாருங்கள் பயம். ஐயோயோ இப்போ நான் எங்கேருந்து வந்தேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஸோ உங்களோட ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்துட்டு அங்கே சிம்மெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் போனதுமே சிம்மெல்லாம் மாற்றி வச்சுருப்பீங்க. உடனே வந்துட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு ரூட் தெரியல, ஸோ அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணி விடுறீங்க. ஸோ அவங்க டக்குன்னு ரிப்ளை பண்ணுறாங்க, ஓகே உங்களோட ரூம்மேட் நம்பர் நாங்கள் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் அவங்ககிட்ட கூப்பிட்டு ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு வெயிட் பண்ணுறீங்க, நம்பர் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் கால் பண்ணா ஜேகே எப்படி பாரா என்ன எடுக்கவே இல்லை, 4 தடவை கால் பண்ணி அப்புறமா எடுத்தார். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், எனக்கு இங்கே வழி தெரியல, நான் இங்கே இருக்கேன், அப்படி லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன், கொஞ்சம் பிக் பண்ணிக்க முடியுமான்னு கேட்குறீங்க. நான் ஏன் அதெல்லாம் பண்ணோம், அவ்வளோதான், வேறு எந்த ரிப்ளையும் இல்லை. அதை பார்த்து உங்களுக்கு கடுப்பாகுது, என்னவா இப்படி இருக்கான், கொஞ்சம் கூட கேரே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜேகே நினச்சாவே டென்ஷன் ஆகுது. இப்போது ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், எனக்கு சுத்தமாக ரூட் தெரியல, இல்லைனா லொக்கேஷன் அது கொஞ்சம் ஷேர் பண்ணேன், நான் அதை வச்சு வந்தார் அப்படிங்கிறீங்க. அவருக்கிட்ட வேறு ரிப்ளை இல்லை, ஜஸ்ட் லொக்கேஷனை மட்டும் ஷேர் பண்ணி விட்டுட்டு அவர் பாட்டு படுத்து தூங்கியாச்சு. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் எதையாவது பண்ணானே சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் வச்சு நீங்கள் வந்துட்டு ரூமுக்கு வந்துடுறீங்க. வந்ததும் அப்படியே திங்ஸை வச்சுட்டு பசி ஒரு பக்கம், கோவம் ஒரு பக்கம், அழுகு ஒரு பக்கம், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நான் எங்கள் அம்மா அப்போயே சொன்னாங்க, நான் இங்கெல்லாம் வந்தே இருக்கக்கூடாது, பேசாமல் யூஎஸ் கனடா அப்படின்னு போயிருந்துருக்கணும், இங்கே லாங்குவேஜும் தெரியல ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே வந்துட்டு போய் படுத்துக்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே வந்து எட்டி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் எதுவும் கிச்சனில் குக்கெல்லாம் பண்ணலை, ஜஸ்ட் நீங்கள் படுத்துட்டு இருக்கிறீங்க. அவர் எதுவுமே கணக்கில் அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ நீங்கள் இப்படி ஒரு ஜென்மம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிட்டு வயிறு பசிக்குது, வேறு வழியில் தெரிஞ்ச மாதிரி குக் பண்ண வேண்டியதான், அப்படியே எதோ வந்துட்டு குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் ஜேகே எப்படி பண்ணாலும் ஜேகேக்கும் சேர்த்து தான் சமைக்கிறீங்க. ஸோ சமைச்சி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அவருக்கும் பிளேட்லாம் எடுத்து டைனிங் ஹாலில் வந்துட்டு அவருக்கும் ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் படுத்துட்டீங்க. ஸோ ஜேகே இங்கே வெளில போய்ட்டு ரிட்டன் வந்து பார்ப்பாரு, சாப்பாடு இருக்கும், இன்னும் சாப்பிடவே என்னமோ அப்படின்னு நினச்சிருப்பாரு. பட் அதில் ஒரு நோட் எழுதியிருப்பீங்க, திஸ் இஸ் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பீங்க. ஸோ அவர் அதை படித்து பார்த்துட்டு எந்த ரியாக்ஷனும் இல்லை, ஜஸ்ட் உட்காந்து அதை ஃபுல்லாக சாப்பிட்டுறாரு. நீங்கள் எட்டி பார்க்குறீங்க, என்னவன் ஜடமா இப்படி பண்ணுறான், ஒரு சின்ன சிரிப்பில்லை, ஒன்றும் இல்லை, அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இப்போ தான் தோணுது, நான் ஏன் இவனை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், கர்மம் என்னவோ எல்லாம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு தான், கொஞ்சம் ஒர்க்கு செட் ஆனதுக்கப்புறமா வேறு பக்கம் ரூம் பார்த்து போயிட வேண்டியன்னா, இதெல்லாம் செட் ஆகாதுப்பா, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச கொன்னே போடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் உங்கள் டேஸ்லாம் போகுது. ஸோ உங்களோட கம்பெனிலேருந்தே உங்களுக்கு வந்துட்டு லாங்குவேஜ் கிளாஸ் வந்துட்டு அனுப்புவாங்க. 1 மந்த் வந்து ட்ரைனிங் இருக்கும். ஸோ லாங்குவேஜ் எல்லாம் வந்துட்டு நல்லா இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த கிளாஸ்க்கு டெய்லி போகிறதும் வரதுமாகவே இருக்கும். நைட் வந்து ஜேகே வந்துட்டு வீட்டில் இருப்பார். ஸோ நீங்கள் குக் பண்ணுவாங்க. ஸோ அவரால் குக்கே பண்ண மாட்டார், நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சாப்பிட்டு வரலன்னா அவ்வளோதான், மனுஷன் என்ன பண்ணுவானே உங்களுக்கும் தெரியாது.
எப்படி இப்படி இருக்காச்சு அப்படிங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் சீன்ட்டே இருப்பீங்க அவர் பார்த்தா. ஸோ ஒரு வழியாக உங்களுக்கு வந்துட்டு லாங்குவேஜ் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. 2 நாளில் எழுத படிக்கவே கற்றுக்கிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் மீனிங்கெல்லாம் கற்றுக்கிறது தானே. ஸோ எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த கிளாஸஸ். அதுக்குள்ள தப்பாக நினச்சிட்டோம் இங்கே செட் ஆக முடியாதுன்னு. பட் எல்லாமே ஈஸியாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கு, அந்த ஒருத்தனை தவிர அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கற்றுக்குறீங்க நீங்கள். ஸோ இப்படி தான் உங்களோட அந்த 1 மந்த்து கிளாஸும் போயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணணும். ஸோ ஒர்க்குலையும் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறீங்க. எல்லோரும் வந்துட்டு புதுசாக வர எல்லா ட்ரைனையும் வந்துட்டு வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் உங்களை நிறைய பேர் நீங்களும் போயிருக்கீங்க, ஒரு செட்டாக தான் போயிருப்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வேறு ரூம், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு 30 பீப்புள், ஓகேவா, உங்களோட பேச்சில் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அதே டேட்டில் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு சின்ன வெல்கம் பார்ட்டி மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜாலியாக வந்து நல்லா மற்ற எல்லாத்துக்கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் உங்களை மாதிரி தான். சில பேர் வெளிநாட்டில் தான் வந்தவங்களுக்குலாம் கொரியன் தெரியாமல் ததுக்கா. ஸோ நீங்களும் ததுக்கா தான். இதில் உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு கிடச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா உங்கள் பேட்ச் தானே. ஸோ எல்லாருமே லாங்குவேஜ் கிளாஸ்க்கு வந்திருப்பாங்களா. ஸோ அப்படி எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட் ஆகிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு போகிறீங்க. ஸோ ஒர்க் முடிச்சுட்டு போகிறப்போ கரெக்டாக ஜேகேவும் வந்துட்டு உங்க கூட தான் வருவார். பட்டு பேசிக்கலாம் மாட்டீங்க. நீங்கள் போவீங்க, அவர் பின்னாடி வந்துட்டுருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுவீங்க. அவர் வருவார், பேக்கெல்லாம் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவரோட ஒர்க்கு பார்ப்பார். எப்படி பேசவே மாட்டான், வேறு யாராவது வந்தால் கூட பரவாயில்ல, தனியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் தானே வந்துட்டு போவீங்க வருவீங்க. ரொம்ப மாதிரியாவது தான் வேலை வந்து செய்வீங்க. ஜாலியாக இருக்கும் அங்கெல்லாம். இங்கே வந்தால் மட்டும் ஏன்டா வரோம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா ஜேகே வந்துட்டு பேசவே மாட்டார். என்ன ஜென்மமா அப்படின்னு சொல்லிட்டு கூட கோவம் வரும். ஸோ நீங்களே சில டைம் பேச ட்ரை பண்ணுவீங்க. அவர் வந்துட்டு எதுக்குமே ஆன்சர் பண்ண மாட்டார், அவர் பாட்டுக்கு போயிடுவார். நீங்கள் நினச்சிட்டீங்க இவன் வந்துட்டு ஒரு கோல்டு பர்சனாலிட்டி, இது மாதிரி தான் இருப்பான், பட் நம்ம வந்துட்டு அவனை மாற்றிடலாம். ஸோ ஹாப்பியாக இருக்க வைக்கலாம். எந்நேரம் உண்மையே இருக்கான், உடனே இருக்கான், அவன் லைஃப்பை என்ஜாய் பண்ண மாட்டான், ஸோ அவனை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேர் ஜேகே மேலே வருது. ஸோ நீங்களும் வந்துட்டு நிறைய ட்ரை பண்ணுவீங்க. எப்போ ஃபுட் செஞ்சாலும் நல்லா பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி வைப்பீங்க. ஸோ சாப்பிடுவார், எல்லாமே பண்ணுவார், பட் பேச மட்டும் மாட்டாரா. ஸோ பட் இருந்தாலும் நீங்கள் போய் பேசுவீங்க ஜேகே கிட்டே. உனக்கு இது வேணுமா, அது வேணுமா, இதை பண்ணிட்டா அதை பண்ணிட்டா, 2 பேர் ஒன்றா போகலாமா, ஒன்றா வரலாமா, இந்த மாதிரி நிறைய கேட்பீங்க. ஆனால் அவர் எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டார். ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் முடிச்சுட்டு ஒரு நாள் வந்துட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் லேட் ஆகிடுச்சு. எல்லாருமே லேட்டாக தான் கிளம்புறாங்க. நீங்களும் லேட்டாக தான் கிளம்புறீங்க. ஆளுக்கு ஒரு மாதிரி, அதாவது வேறு பக்கம் போவாங்கள்ல. ஸோ வேறு அப்பார்ட்மெண்ட்டுக்காரங்க அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இருக்கப்போ ரோட்டில் சடனாக வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு ட்ரங்கன் பர்சன் குடிச்சிட்டு ஒரு மாதிரி கலாட்டா பண்ணிகிட்ருக்கான். இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா அவன் குடிச்சிட்டு இருக்கான்ல. ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக அந்த தளத்தில் போக அவன் உங்களை பிடிச்சி இழுக்க. ஸோ ஒரு மாதிரி கலவரம் ஆயிடுது. உங்களுக்கு செம பயம் ஆயிடுது. அவன் வந்துட்டு விடவே மாட்டேங்கிறான். நீங்கள் கையை விடுன்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஜேகே பின்னாடி தான் வந்திருப்பாரு. சரி ஓகே ஹெல்ப் பண்ணுவான்னு நினச்சி ஜேகே அப்படின்னு கூப்பிட்ருப்பீங்க. ஆனால் ஜேகே வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு, எதுவுமே கண்டுக்கல, ஒரு ரியாக்ஷனும் இல்லை, எதுவுமே இல்லாத மாதிரி அவர் பாட்டுக்கும் போயிடுறாரு. ஸோ இவன் வந்துட்டு ஒரு மாதிரி அகலை பண்ணியிருக்கிறான். அதை விட ஜேகே இந்த மாதிரி போகவும் தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டே பிரேக் ஆகிடுது. எப்படி இப்படி ஒருத்தருப்பா, கொஞ்சம் கூட ஹார்ட்டே இல்லாமல் கூட இருக்கிற பொண்ணு ஒரு பிரச்சனை ஹெல்ப் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த அவன் பண்ண விஷயத்தை விட ஜேகே பண்ண விஷயம் தான் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. இந்த டைமில் தான் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு அக்கம் பக்கத்து கடைக்காரங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு உங்களை வந்துட்டு கொஞ்சம் விலக்கி விடுறாங்க. ஸோ அந்த குடிக்காரன் நீ ரொம்ப அழகாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாலாம் பேசுகிறான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அங்கேருந்து கிளம்பிக்கிறீங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ வீட்டுக்கு வரும்போது வீடு வந்துட்டு சாத்தி தான் இருக்கும், ஓகேவா. ஸோ போட்டு கதவு தட்டிட்டு இருக்கிறீங்க. ஜேகே தான் வந்துட்டு திறக்கிறாரு. திறந்ததுமே அவர்கிட்ட எதுவுமே பேசலை. ஸோ நீங்கள் பாட்டுக்கும் உள்ளே போய் படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது. இவ்வளோ நாள் நான் இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன், அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் கூட பண்ணக்கூடாதா இவன், அட்லீஸ்ட் கூட இருந்ததா கூட அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ அழுக. ஸோ நீங்கள் எப்போவுமே துருத்துன்னு இருக்கிற பொண்ணு, ஓகேவா. ஸோ எல்லாத்துக்கிட்டே சீக்கிரமாக ஜுவல் டைப்பில் வந்துட்டு அட்டாச் ஆகிடுவீங்க. போய் கொஞ்ச நாள் தான், கிட்டத்தட்ட 1 மந்த்தாக இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஆஃபீஸில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. யாரை பார்த்தாலும் ஹாய் ஒயின் அப்படிம்பாங்க. ஸோ நீங்களும் ஹாய் அப்படின்ட்டு வருவீங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும், எல்லாத்துக்கும் உங்களை தெரியும். அந்தளவுக்கு மேடம் ஃபேமஸ் ஆகிட்டீங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிற அரை கொரியனாலே வந்துட்டு ஃபேமஸ் ஆகிருந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப க்யூட்டாக பேசுவீங்களா. ஸோ அதனால எல்லோரும் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க வச்சு கலாய்க்கிறதுக்கு. ஸோ நீங்களும் அந்த ஸ்போர்ட்டிவ் எடுத்துகிட்டு இருடா நான் தமிழில் பேசுவேன், கெட்ட வார்த்தையில் பேசுன்னு சொல்லிட்டு தமிழில் கெட்ட வார்த்தையிலலாம் அவங்கள திட்டுவீங்க. ஆனால் அவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் டேஸ்லாம் வந்துட்டு ஆஃபீஸில் செம்மையாக போகும். பட் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. திரும்ப அடுத்த நாள் வேலைக்கு போகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஜேகே கிளம்புறாரு. ஸோ கிளம்பி பார்த்தா கிச்சனில் வந்துட்டு ஃபுட் எதுவும் ரெடி பண்ணலை. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அவங்க ரூம் ஓப்பனே ஆகலை. அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ போயிட்டு ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா ஆஃபீஸ் லஞ்ச் பிரேக்லலாம் வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அங்கே எங்கேயுமே இல்லை.
அவர் பாட்டுக்கு அமைதியாக விட்டுறாரு. திரும்ப வீட்டுக்கு வராரு. ஸோ வீட்டுக்கு வந்தால் அவங்களோட டோர் வந்துட்டு ஓப்பனே பண்ணலை. கிச்சனில் எதுவும் குக் பண்ண மாதிரி இல்லை. வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வந்ததுக்கான அடையாளமே இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு எதுவுமே பேசாமே இருக்கீங்களா? அது வந்துட்டு ஜேகே ஒரு மாதிரி என்னது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இப்போ தான் கொஞ்சம் தோணுது. பட் நீங்கள் அடுத்த நாள் வந்துட்டு எந்திரிச்சு வெளில வரீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு எந்திரிச்சு பார்ப்பாரு. நீங்கள் நடந்துட்டு போயிட்டுருப்பீங்க. ஓகே போல் அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பாரு. ஆனால் நீங்கள் அப்படியே டோட்டலாக மாறிட்டீங்க. ஜஸ்ட் ஃபுட்டை வந்துட்டு போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. அவரும் பார்க்குறாரு ஏதாவது பண்ணுவாளான்னு, பண்ணவே இல்லை. ஸோ அடுத்து வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு எந்திரிக்கிறீங்க, குளிக்கிறீங்க, அதுக்கப்புறம் போய்ட்டு நீங்கள் சமைக்கிறீங்க. உங்களுக்கு மட்டும் அளவாக சமைச்சிக்கிறீங்க. ஸோ சமைச்சி சாப்பிட்டுட்டு அப்போவே எல்லாத்தையும் பாத்திரம் வாஷ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கும் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஜேகே வந்து கிச்சனில் பார்த்தா ஒன்றுமே இல்லை, எல்லாம் பாத்திரம் கழுவி இருக்குது. ஆனால் சமைச்ச மாதிரி ஸ்மெல்லாக வந்திருக்கும். என்னது அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. சரி ஓகே கோவம் போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி தான் 1 நாள் 2 நாள் 3 நாள் இப்படி டே போயிட்டே இருக்குது. ஜேகே கிட்ட பேசுகிறதே நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதுவே வந்துட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இத்தனை நாளாக அவர் பேசலைன்னா கூட கூப்பிட்டு பேசுகிற பொண்ணு திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போகிறப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவாய்ட் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ இப்படி தான் ஒரு 1 வீக் மேலே போயிருக்கோம். இவ்வளோ நாள் அவர் உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டார். பட் நீங்கள் போய் பேசியிருப்பீங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு 1 வீக் தான் நீங்கள் பேசாமல் இருக்கீங்க. அதுவே அவருக்கு மண்டை குடைச்சலாக இருக்குது. ஆஃபீஸ் போனாலும் வந்துட்டு நீங்கள் படுக்கவங்க ஒர்க்கை பார்க்குறீங்க, மற்ற எல்லாத்துக்கிட்டே ஜோவியலாக இருக்கிறீங்க. செக்கே பார்த்தா மட்டும் மாதிரி மூஞ்ச காட்டிட்டு போகிறீங்க. அதுவே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவள் உன்னோட ரூம்மேட் தானே, என்ன 2 பேத்துக்கு தான் சண்டையா, ஏன் எப்போ ஒன்று பார்த்தா முறைச்சிட்டு போகிறா, ஃபர்ஸ்ட் நாள் நல்லா வந்து பேசுவாள் அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜெகன்ட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுருப்பாரு. இந்த டைம் வந்துட்டு இப்படியே தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்கா. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது நீங்கள் பேசாமல் அவாய்ட் பண்ணுறது. அவருக்கே புரியல, இவள் பேசலன்னா எனக்கு என்ன, நான் ஏன் வந்துட்டு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிறேன், மற்றவங்ககிட்ட பேசினா எனக்கே கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி அவருக்கே தோணிகிட்டே இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு நாள் வந்துட்டு ஆஃபீஸில் வந்துட்டு வெளில கூட்டு போயிருப்பாங்க. ஸோ ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்தையும் வெளில கூட்டு போவாங்க. ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்லேயே வருவாங்க. ஸோ ஜேகே ஒரு டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுவார். ஸோ இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் டே ஒர்க் பண்ணுவார். ஸோ அப்படி தான் இந்த மாதிரி வெளில போகிறப்போ எல்லோரும் ஒன்றா தானே போவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஜேகே அண்ட் டேலெலாம் வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி அவங்க 2 பேரும் ஒன்றா போயிட்டுருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த டைமில் ஜேகே வந்துட்டு உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவார். பட் நீங்கள் கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்கல, ஜஸ்ட் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகேக்கு ஒரு மாதிரி அதுவே ஹர்ட் ஆகுது. நீங்கள் சும்மா போயிருந்தால் கூட பரவாயில்ல, போனதும் வந்துட்டு ஹோபி அங்கே இருப்பார். ஸோ ஹோபி பார்த்துட்டு சும்மா நல்லா பேசுகிறீங்க. அவர் வந்துட்டு செம்மையாக உங்க கூட ஜெல் ஆகிட்டாரு. ஸோ அப்படி வந்துட்டு அவர் ஜின்னையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஸோ ஜின்னும் வந்துட்டு உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டு, இன்ன வரைக்கும் நான் ஒன்றும் பார்த்ததே இல்லையே, ஒயன் தானே உன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் உங்களுக்கு செம்மையாக செட் ஆகிடுச்சு. அப்படியே 3 பேரும் அந்த அன்றைக்கி ஃபுல்லாகவே 3 பேரும் என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. செம்ம ஜாலியாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்க்குற நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி பொறாமையாக இருக்குது, டென்ஷன் ஆகுது. இந்த பக்கம் அதையும் நோட் பண்ணிவிட்டு, ஏய் எதுக்கு இது மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் இல்லையா, அந்த பொண்ணு அவங்களுக்கோட பேசுனா உனக்கு என்ன பிரச்சனை, லவ்க்கு இது பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் என்னடா ஆமாம் அவள் உன்னோட ரூம்மேட்டு தானே சொன்னாங்க, என்ன அப்போ சரியாக பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது இங்கே பாருட்டு, உனக்கு என்னப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் யார் கூட பேசினா என்ன பண்ண எனக்கு என்ன, சும்மா தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறீங்க. ஸோ இங்கே வந்து ஜின் வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ 3 ஐஸ்கிரீம் வாங்கி வந்துருப்பாங்க. ஸோ 3 பேர்த்துக்கு ஆள் கொண்டுன்னு. ஸோ ஹோபி நீங்கள் ஜின் 3 பேரும் ஐஸ்கிரீம் சேஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றீங்களா. ஸோ இந்த பக்கம் டே வந்துட்டு நம்ம ஜங்குக்கும் வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த பையன் வந்துட்டு நீங்கள் அங்கே அப்படி சாப்பிட்டுட்டு அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஐஸ்கிரீம் எப்படி ஒரு மாதிரி சக் பண்ணி சாப்பிடுவோம்ல, ஸோ அப்படி தானே சாப்பிடுவாங்க. ஆனால் இவர் ஒரே இதாக வந்துட்டு ஐஸ்கிரீம் அப்படி கடித்து சாப்பிட்றாரு. அங்கே டே சில்லுன்னு இருக்குதுடா அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ஃபுல்லாகவே கடிச்சு சாப்பிட முடிச்சிடறாரு ஒரே வாயில். ஏன்னா இந்த பக்கம் அவ்வளோ பொறாமையாக வெந்துட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஜேகேக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே அந்த எப்படி சொல்கிறது, நீங்கள் ஃபஸ்ட்டு அவர் அவாய்ட் பண்ணுறப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா மற்றவங்க கூட பேசுகிறப்போ ஒரு மாதிரி பொசசிவாக ஆச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக அந்த லெவலாக மாறிட்டே வருது. அவருக்கே தெரியல ஏன் வந்துட்டு இவக்கிட்ட மட்டும் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஈவன் நீங்கள் நல்லா பேசிக்கிறது கூட கிடையாது. பட் இருந்தாலுமே அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ஒவ்வொன்றுமே வந்துட்டு அவர் உங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சிருவார். வீட்டில் வந்துட்டு டெய்லியும் குக் பண்ணி வைக்கிறாரு. பட் நீங்கள் சாப்பிட்றதில்ல. அவர் வந்து உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. வெளில போகலாமா, ஏதாவது
உனக்கு இந்த ஊரெல்லாம் தெரியாதுல சுற்றி காட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த மனுஷன் வாயை திறந்து பேசுகிறாரு, அதே பெரிய விஷயம். ஆனாலும் நீங்கள் கண்டுக்கிறதே இல்லை, எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அவர் எப்படி உங்ககிட்ட ஆக்ட் பண்ணுவாரோ ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிட்டு போயிடுறீங்க. பட் இருந்தாலுமே கிவ் அப் பண்ணாமல் அவங்களுக்கு நிறைய சின்ன சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி கிஃப்ட் மாதிரி எல்லாமே வந்துட்டு செஞ்சு வீட்டில் வைக்கிறது. ஸோ நீங்கள் எதையுமே கண்டுக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட 2 மாதம் இந்த மாதிரி அந்த மனுஷனும் அப்படி வந்துட்டு எப்படி சொல்கிறது, மொத்த லவ்வையும் எப்படியெல்லாம் காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் வந்து காட்டியிருப்பாரு. பட் நீங்கள் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. ஸோ ஆஃபீஸில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இது மாதிரி நியூஸ்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி கோவமாக இருக்கிறதும் ஜேகே வந்துட்டு பேச ட்ரை பண்ணுறதும் ஸோ எல்லாத்துக்கும் ஷாக்காக இருக்குது. ஜேகே வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறானா, அதிசயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை அவனுக்கு அவளை பிடிச்சிருக்கோ, ஆனால் அவளுக்கே அவனை பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் இதெல்லாம் வந்துட்டு ஜின்னோட காத்துக்கு கேட்டிருக்கோம். ஸோ ஜின்னும் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு, என்ன ஏன் அப்படியா, என்னாச்சு 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா, அதான் சண்டே அப்படின்னு கேட்டிருப்பாரு. லவ்வெல்லாம் கிடையாது, சண்டே கிடையாது, அவன் யாரும் நான் யாரும், ஜஸ்ட் ரூம்மேட் அவ்வளோதான். அதுவும் எப்படி ஹார்ட்லெஸ் ரூம்மேட் அப்படிங்கிறீங்க, ஏன் இப்படி கோவமாக பேசுகிற அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு கோவமாலாம் பேசல ஜின், அது வந்து அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, விடுங்க, நம்ம பேசலாம், அடுத்தவங்க பேசலாம், நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த டைமில் ஜேகே வந்துட்டு இதெல்லாமே கேட்டு தான் இருந்திருப்பார். ஸோ நீங்கள் ரொம்ப அவரை வெறுக்கிறீங்க அப்படிங்கிறது அவருக்கே புரியுது. ஏன் அப்படின்னா அவர் அன்றைக்கி உங்களை கண்டுக்காமல் போனதுக்கப்புறம் தானே உங்களுக்கு அவ்வளோ கோவம். ஸோ எல்லாமே எம்எல்ஏ தான் தப்பா அன்றைக்கி. இப்போ என்ன, அவன் வெறும் கையை தானே பிடிச்சிருந்தான், உதறி விட்டுட்டு இவ வர வேண்டியது தானே, எதுக்கு இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டவுட்டாகவே இருக்குது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையானு. ஸோ இந்த டைமில் டே வந்துட்டு ஜேகேக்கு வந்து பார்க்க வராரு. என்னடா இங்கே வந்துருக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்கவும், உனக்கு ஒரு நியூஸ் சொல்ல தான் வந்தேன். சரி ஓகே கரெக்டாக சொல்லு, மைண்ட் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஏன் அப்படின்னு சொல்லவும், அப்போ ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன்னா ஹோபி வந்துட்டு ஒயனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போயிட்டுருக்கான், அதனால தான் கேட்டேன். சரி ஓகே உனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாரு. இங்கே ஜேகேக்கு செம்ம ஷாக்கு, எது ஹோபி போய் ப்ரப்போஸ் பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி தலை தெறிக்க ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா ஹோபி வந்துட்டு உங்களை பேசலான்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு வந்திருப்பாரு, அதாவது கேன்டீன் பக்கம். ஸோ நீங்களும் அந்த ஹோபி கூட வந்திருப்பீங்க. இந்த டைமில் வந்து கரெக்டாக ஜேகே ஓடி வந்து அப்படியே மூச்சு வாங்கிட்டு நிற்கிறாரு. இந்த பக்கம் ஹோபி பையன் அதை வந்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்குள்ளே செகண்ட் பையன் நம்ம ரூமில் வீட்டில் ஃபயர் தீ அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, ஃபயர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஃபயர் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், கிச்சன் பற்றிக்கிச்சு, எரிஞ்சிருச்சு, ஐயோ போச்சு, வா வந்து பார்க்கலாம் போகலாம் வா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. வீட்டில் ஒரு சின்ன ஃபயர் பற்றிக்கிச்சா, ஸோ வர சொல்கிறாங்க அப்பார்ட்மெண்ட்லேருந்து, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இதுன்னு உங்களுக்கு அனலைஸ் பண்ண கூட விடலை, ஜஸ்ட் அப்படியே கையை பிடிச்சி தாத்தான்னு எடுத்துகிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் ஹோபி என்ன நடந்துச்சு இப்போ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாரு. இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிற டேக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு ஹோபி இப்படி மண்டை சொல்லிட்டே வராரு. இந்த பக்கம் டே சிரிச்சுட்டே நிற்கவும், நீ ஏன் இப்படி சிரிச்சிட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லி ஹோபி கேட்குறாரு. இல்லை சும்மா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே ஆமாம் நீ என்ன வயனை கூட்டிகிட்டு இங்கே கேன்டீன்லாம் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் டே தான் இப்படி கேட்குறாரு. ஸோ ஹோபி வந்துட்டு, அதுவா எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு, ஜின்னை கூப்பிட்டேன் வரலை, வயனிருப்பா அவள் தான் சோத்து மூட்டை கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்னான், அதனால தான் வந்து கூப்பிட்டேன், உடனே வந்துட்டா, அதான் 2 பேரும் சரியான சோத்து மூட்டையாச்சா, நாங்கள் போய் சாப்பிட்லான்ட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே சிரிச்சுட்டே, பரவாயில்ல உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆச்சு, தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு போயிடுறாரு. என்னால் என்னடா காரியம் ஆச்சு, நான் ஒன்றுமே பண்ணலையே, எனக்கு தான் ஒரு காரியம் ஆகலை, நான் என்ன சாப்பிடக்கூட இல்லை, எனக்கு சாப்பிட்றப்போ கம்பெனி காலில்னா சாப்பிட முடியாது, இந்த ஜேகே பைத்தியக்காரன் எதுக்கு அவனை பிடிச்சி இழுத்துட்டு போனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹோபி மண்டை வச்சுட்டு போயிடுறாரு. ஸோ இந்த பக்கம் இது எல்லாமே டேவோட வேலை தான், நிஜமாக அப்படி சொல்லியிருந்திருப்பாரு ஜேகேவோட ரியாக்ஷனை பார்க்கலான்னு. பட் இவர் எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் ரியாக்ட் பண்ணியிருப்பார். ஸோ இப்படி தான் அவங்களை கை பிடிச்சி தரத்தானே எடுத்துகிட்டு போயிட்டு கேபில் ஏற வச்சு வீட்டுக்கே கூப்பிட்டு போயிருப்பார். ஸோ நீங்களும் என்னன்னு கேட்டால் வீடு ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, திங்ஸ் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரீங்க. வந்து வீட்டை திறந்து பார்த்தா எந்த ஒரு அதாவது வீடு ஏதாவது ஆச்சு அப்படின்னா யாராவது கூட்டமாக இருப்பாங்கள்ல. ஸோ அப்படி யாருமே இல்லை, இன்னும் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்க. வந்து பார்த்தா எப்படி விட்டு போனீங்களோ அப்படியே இருக்குது, என்ன நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உடனே நீங்கள் ஜேகேவை மறைச்சி பார்க்க அவர் வந்துட்டு உடனே ஃபோன் எடுத்து, ஓ ராங் இன்ஃபர்மேஷனா, அது பக்கத்து ஃப்ளாட்டா, சாரி சரி ஓகே ஏங்க இப்படி எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராத காலில் சும்மா பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே ஜேகே முறைக்கிறீங்க.
இங்கே பாருவாயன் சாரி, அது வந்துட்டு ஏதோ வேறு பக்கம் இருக்கிற ஃப்ளாட்டில் அப்படி ஆகிடுச்சா, அவங்களுக்கு கூப்பிட்றப்பெல்லாம் மாற்றி எனக்கு கூப்பிட்டாங்க. நான் அதான் பயந்துட்டேன். சரி திங்ஸ் எல்லாம் போய் எடுத்து பத்திரமா வச்சுக்கோ, யாருக்குண்டா திடீர்னு நம்ம ஃப்ளாட்லேயும் தீ பத்துச்சுன்னா எல்லாம் போயிடும்ல, உனக்கு வேணா உன் திங்ஸ் எல்லாம் கூட என்னோட ரூமில் கொண்டு வந்து வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. எதே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? இல்லைம்மா ஒன்றும் இல்லை, அங்கேயே வச்சுக்கோ, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, வா சாமி கொஞ்சம் விட்டுருந்தா அவன் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் போயிட்டு மனுஷன் மூச்சே விடுறாரு. ஸோ இந்த மாதிரி டேஸ்லாம் போயிட்டுருக்கு. ஒன் ஃபைன் டே அகைன் வந்துட்டு எப்படின்னா ரொம்ப ஒர்க்கு, நீங்கள் வந்துட்டு செம்மையாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, இந்த பக்கம் டே வந்துட்டு சும்மா வேலைக்கு மேலே வேலை கொடுத்துருக்காரு. நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டே இல்லைங்க, ஏங்க எங்களுக்கு இந்த ஒர்க்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. மயன் ப்ளீஸ் செஞ்சு கூட, வேறு வழியே இல்லை, என்னோடய பாஸ் வந்துட்டு இங்கே தான் வந்து அதை முடிக்க சொன்னார். ஸோ இந்த கோடிங்கெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், நான் வேறு டிபார்ட்மெண்ட்டு, எனக்கு இந்த கோடிங்லாம் தெரியாது, ஸோ நீ தான் பண்ணி கொடுக்கணும், எல்லாமே நம்ம கம்பெனிக்காக தானே, வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நீ இவ்வளோ நேரமாக கொஞ்சம் காலைல ஏர்லியராக கொடுத்துருந்தா நான் முடிச்சு கொடுத்துருப்பேன், இப்போ எனக்கு வேலை இருக்குது, நான் வீட்டுக்கு போகணும், டைம் ஆகிடுச்சு, இருட்டாகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. இங்கெல்லாம் சேஃப்டியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பத்திரமா போய்க்கலாம், கேபெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னமோட்டி என்னை வச்சு செய்கிறீங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 9 மணிக்கு மேலே ஆயிடுது ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு. ஸோ முடிச்சுட்டு நான் எப்போயாவது கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ டே வந்துட்டு கால் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ கத்துறீங்க, டே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கத்தவும், சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இங்கே பக்கம் உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளம்பிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரா. என்னடா இவன் பிரச்சனை, 10 நிமிஷம் கழிச்சு கிளம்பா, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கிளம்புறதுக்கு 10 நிமிஷம் ஆகிடுது. ஸோ ஃபைனலாக நீங்கள் ஆஃபீஸ் விட்டு வெளில வந்துடுறீங்க. ஸோ வெளில வரும்போது அப்போ தான் வந்துட்டு ஜேகேவும் வந்துட்டு வராரு. ஸோ நீங்கள் பார்க்காத மாதிரி வேணா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குறீங்க. ஸோ அப்படி போயிட்டுருக்கப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 4-5 பேர் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கேங்காக வராங்க. ஸோ ஒருத்தனை வந்துட்டு இன்னும் 2-3 பேர் துரத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்படி தான் கேங்காக இருக்குது. ஸோ ஒரு கேங் இன்னும் ஒருத்தனை மட்டும் துரத்திட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, சட்டுன்னு வந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏதோ சும்மா ஓடுற மாதிரி இருந்திருக்கும், ஏன் ஓடுறாங்கன்னு பார்க்கறதுக்குள்ள அந்த முன்னாடி ஓடி வந்தவன் டக்குன்னு உங்களோட கழுத்தில் வந்துட்டு கத்தியை வச்சிட்றான். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு செம ஷாக்கு, என்னடா இது எப்போ பார்த்தாலும் எனக்கே தான் ஏதாவது ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் நின்றுட்டுருக்குறீங்க. இந்த பக்கம் வந்து மற்ற 3 பேர் அப்படி நின்றுறாங்க. இப்போ தான் நோட் பண்ணுறீங்க அவங்களாம் போலீஸு, இங்கே பாரு அந்த பொண்ணை விடு அப்படின்னு சொல்லி போலீஸ்லாம் சொல்கிறாங்க. இவன் வந்துட்டு இங்கேருந்து போங்க இல்லைன்னா இவளை கொண்டுருவேன் அப்படிங்கிறான். ஐயோ இவங்க 2 பேருக்கு இடையில நான் எங்கேருந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாக இருக்குது சார், ப்ளீஸ் அதை விடுங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. நீ வாயை மூடுன்னு சொல்லிட்டு உங்களை வேறு மிரட்டுறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே நான் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கவும் இந்த போலீஸ்லாம் வந்துட்டு, இங்கே பாரு அவளை விட்டுரு, எங்களுக்கு தேவை நீ மட்டும்தான், இன்கேஸ் நீ அவளை கொல்லுவேன்னு மிரட்டினா எங்களுக்கு அது கூட பிரச்சனை இல்லை, நீ கொண்டுக்கோ, ஆனால் நாங்கள் உன்னை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. அவன் கழுத்தில் கத்தி வச்சு அழுத்துறான். அவங்களுக்கு செம பயம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவன் டக்குன்னு வந்துட்டு அவன் போலீஸ்காரங்களாம் இருக்கிறாங்கள, ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு அவனோட பாக்கெட்டில் ஒரு கன்னுக்கு எடுத்து ஷூட் பண்ணிடுறான். ஸோ அவங்க ஆனால் அவன் ஏய் நான் லூஸா, இப்போ நான் உன்னை விட்டா இவங்க 3 பேர்த்த கொண்டு போய் நீ சாட்சி சொல்லுவேன், ஏற்கனவே உன்னை மாதிரி ஒருத்தையை விட்டு அவள் சாட்சி சொல்லுதா, இத்தனை பேர் என்னை துரத்திட்டு வராங்க, இந்தமாரி இந்த மிச்சம் மீது வைக்கிறதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, சாரிப்பா, ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி வந்த, இப்போது என் கையால் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணு அதான் சரி உங்களோட நெத்தியில் கண்ணை வைக்கிறான். அவ்வளோதான் உங்களுக்கு செம பயம் ஆகிடுச்சு. ஆனால் டக்குன்னு வந்துட்டு அவன் அந்த ட்ரிகரை அழுத்துறப்போ உங்களுக்கு அவ்வளோதான் கண்ணை முடிக்கிறீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. பட் பலான்னு ஒரு சவுண்ட் கேட்குது. கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க, பார்த்தா உங்கள் முன்னாடி ஒருத்தவங்க நின்றுட்டு அவனை வந்துட்டு அப்படி கையை பிடிச்சி முறுக்கிட்டு அடிக்கிறாங்க. யாராவது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரும்பி இப்படி பார்க்குறீங்க, பார்த்தா ஜேகே. உங்களுக்கு செம ஷாக்கு, இவனா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவன் ஜேகே வந்துட்டு அவனை போட்டு சும்மா அடியான்னு அடிக்கிறாரு. அப்படியே அவன் வந்துட்டு செம்மையாக பயந்துக்கிறான். ஸோ ஜேகே நல்லா போட்டு அவனை அடித்து வெளுத்து அங்கேருந்து முடிக்கவே விட்டுறாரு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் அப்படியே செம ஷாக்கில் நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜேகேவே பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஸோ அந்த பக்கம் இருந்து ஜேகே அப்படியே தான் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு வராரு. அப்படிங்கிறீங்க, வா நம்ம போகலாம், உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு உங்கள் கை கணத்தெல்லாம் அந்த கழுத்தெல்லாம் வந்து பார்க்குறாரு, கத்தியெல்லாம் வச்சுருந்தாங்காட்டிக்கும். ஸோ எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கொஞ்சம் பயந்து இருப்பீங்க. அப்படியே வந்துட்டு உங்களை என்னவோ தெரியல, அங்கே குளிரே அடிக்கலை, ஆனாலும் லூஸ் தனமாக அவர் போட்டுக்கிற கோட்டை கழட்டி உங்களுக்கு போட்டி விட்டு ஏதோ அந்த கேட்ராமா ஃபீலிங்கில் உங்களை கொண்டு வர மாதிரி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நீங்களும் என்ன ஏதுன்னு தெரியாமல் அப்படி போகிறீங்க. ஸோ போயிட்டு அப்படியே வந்துட்டு கேப் பிடிச்சி 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறீங்க. உங்களுக்கு ஷாக்கு, சர்ப்ரைஸ், ஒரு மாதிரி பயம் வேறு எல்லாம் கலந்து உட்காந்துட்டுருக்குறீங்க.
ஜேகே வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஜஸ்ட் இல்லை எனக்கு வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ ஜேகே அப்படியே போகிறவங்களே பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி அவள் சாப்பிடாம கூட போயிட்டாலே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் டே தான் கால் பண்ணுறாரு. டேய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லவும் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஜேகே. ஓஹோ சாப்பிடாம போயிட்டாளா, சரி ஓகே, அப்புறம் நீ ப்ரப்போஸ் பண்ண போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் நாளைக்கே பண்ண போகிறேன், அவள் நோ சொன்னாலும் பரவாயில்ல, பட் நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஆளுக்கு ஒயினு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, முதல்ல நான் ப்ரப்போஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஏதோ பிளான் பண்ணுவார் போல். அடுத்த நாள் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க. ஆஃபீஸ் போகிறப்போ எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி கேங்கை நின்றுட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் போயிட்டு அந்த கேங்குள்ளே நின்றுக்கிறீங்க என்ன ஏதுன்னு தெரியாமல். இந்த பக்கம் ஜேகேன்ட்டு ஒத்துக்க மாட்டாடா, எப்படி எனக்கு அசிங்கமாக போகுது அப்படின்னு சொல்லவும், பார்த்துக்கலாம்டா, ஜஸ்ட் ப்ரப்போஸ் மட்டும் பண்ணு, அப்போ தான் தெரியும் உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு மற்றவங்களுக்கு. கொஞ்ச நாளுக்கு யாரும் கிட்ட கூட வரமாட்டாங்க, அவள் ஒன்று ரிஜெக்டே பண்ணாலும் மற்றவங்க அவகிட்ட வந்து பேச பயந்துக்குவாங்க. ஓகேவா ஜேகேவே ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்போ நம்மளே மாத்திரம்னு நினச்சிட்டு அவகிட்ட போக மாட்டாங்க. கண்டிப்பாக இப்போ நீ ப்ரப்போஸ் பண்ணால் உனக்கு தான் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே உனக்கு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ரப்போஸ் பண்ணிடா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ ஜேகேவும் வந்துட்டு அத்தனை பேர்த்து முன்னாடி எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை மன்னிச்சுக்கோ, ஃபஸ்ட் டைம் நம்மளுக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம், ஆனால் அதுதான் வந்துட்டு மேலே எனக்கு ஒரு லவ்வை கொண்டு வந்துச்சு. ஸோ உன்னை நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வாய் வார்த்தையே சொல்லிட்டுருப்பாரு. ஆனால் மனசுக்குள்ளே வந்துட்டு அவளுக்கு நம்மளுக்கு பிடிக்காது, ஒத்துக்க மாட்டா, ஆனால் நான் எந்த தைரியத்தில் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு பக்குன்னு அடிச்சுக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு எல்லோரும் அந்த ஃப்ளவர் கொடுன்னு சொல்லி சீரப் பண்ணுறாங்க. ஸோ ஜேகே இவங்க முன்னாடி வந்துட்டு முட்டி போட்டு நின்று அந்த ஃப்ளவரை கொடுக்குறாரு. அவருக்கு தெரியும் நீங்கள் வாங்க மாட்டீங்கன்னு, பட் இருந்தாலும் வேறு வழி இல்லையே, கொடுத்தானே ஆகணும். ஸோ பண்ணுற வேலையை முழுசாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. ஆனால் வந்துட்டு நீங்கள் டக்குன்னு அதை வாங்கிக்கிறீங்க. ஸோ இது ஜேகேக்கே ஷாக்காக இருக்குது, வாங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நல்லா பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே எழுந்திரிச்சிட்டு எனக்கு என்ன பிடிச்சிருக்கா அவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு எதுவுமே சொல்ல, ஜஸ்ட்டு போய்ட்டு அவர் நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிவிட்டு லவ் யூ ஜே மீன்ஸ் ஐயோ லவ் யூ ஜேகே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நிஜமாவா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஷாக்கு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ், நேற்று மட்டும் நீ இல்லை அப்படின்னா அவ்வளோதான், உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு அம்மா மட்டும்தான், நான் இல்லை அப்படின்னா என் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக அவன் அதாவது என் காலத்தில் கத்தி வச்சப்போ, என்னோடய நெத்தியில் கன்னை வச்சப்போ நான் யோசிச்ச ஒரே விஷயம் என்னோடய அம்மா மட்டும்தான். நான் சாகிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நான் இல்லைன்னா என் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயந்தான் என் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பட் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கள்ல, நேற்று எனக்கு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நீ எல்லாத்தையும் காப்பாற்றிட்ட, கண்டிப்பாக நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் இனிமேல், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஜேகேக்கு ப்ரப்போஸ் அதாவது அதை திரும்ப நீங்களும் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜேகேக்கு ஒரு மாதிரி செம்ம சர்ப்ரைஸ் ஆக்காக இருக்குது. ஸோ அவரும் சிரிச்சுட்டே இப்போவே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கத்தே வந்துட்டு ஏதோ பிளான் பண்ணி வச்ச மாதிரி ரிங்கெல்லாம் கொண்டு கொடுக்குறாரு. சரி ஓகே நம்ம ஆஃபீஸில் ஒரு கப்பல் கல்யாணம் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கெல்லாம் கொண்டு கொடுக்குறாரு. ஸோ 2 பேரும் அங்கே ரிங்கெல்லாம் மாற்றிக்கிறீங்க. ஸோ மாற்றிட்டு அப்படி தான் உங்களுக்கு அந்த டேஸ்லாம் போகுது. ஒரு மாதிரி எல்லாருமே சிரப் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் உங்களை பிடிக்கும். ஸோ ஜேகேவே அந்த மாதிரி தான், ரொம்ப ஹம்பிளான பர்சன் 2 பேரும். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ் வந்துட்டு நீங்கள் அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு விசாலாம் வந்துட்டு கொஞ்சம் கிடைக்க, அதாவது 5 இயர்ஸ் தான் விசா கிடைக்கும், 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணால் தான். ஸோ உங்களுக்கு ஒரு ஆஃப்டர் 2 இயர்ஸில் வந்துட்டு உங்களோட அம்மாவே கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப தனியாக இருப்பாங்கன்ட்டு அவங்களுக்கு விசாலாம் அரேஞ்ச் பண்ணி வீட்டுக்கு இங்கேயே கூப்பிட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் ஜேகே தானே இருக்கீங்க, அங்கே உங்களோட அம்மாவும் அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஓகே தான், ஜேகே வந்துட்டு இந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வீட்டில் சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்களோட அம்மாவுக்கும் ஓகே தான். ஸோ அவங்க அங்கேயே வந்துட்டு உங்களுக்கு மேரேஜும் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு வெட்டிங் டே அங்கே கொரியாவிலே வந்துட்டு வெட்டிங்லாம் நடக்குது. ஸோ ஒரு மாதிரி செம ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ஏதோ நினச்சிட்டு வந்தால் ஏதோ நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான், ஜேகே அந்த அன்றைக்கி காப்பாற்றல அப்படின்னா உங்களோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா அது ஒரே விஷயந்தான். ஸோ கல்யாணம் பண்ண அந்த செகண்டே சொல்கிறீங்க, அன்றைக்கி மட்டும் நீ என்னை காப்பாற்றலைன்னா கண்டிப்பாக நான் என் லைஃப்பை நினச்சி கூட பார்க்க முடியல ஜேகே, ரொம்ப தேங்க்ஸ் அந்த நாளுக்கு, கண்டிப்பாக நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் நினைக்க கூட இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அது ஒரே விஷயத்துக்காக தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறாரு.
ஆமாம் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அங்கே திருத்துன்னு முழிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த பக்கம் உங்களோட அம்மா கிட்டே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்களா? ஸோ நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க, பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் டே வந்திருப்பாரு. வந்ததுமே என்னடா என்ன சொல்கிறா அவ அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் என்னடா இப்படி பண்ணிட்ட, அவள் அன்றைக்கி நான் காப்பாற்றின ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாளாம் அப்படின்னு சொல்லவும், ஐயையோ அப்போ நீ உண்மையெல்லாம் சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறாரு. டேய் கம்முனுடா, அப்போது எவனாவது அன்றைக்கி வந்தவன் இவ கண்ணில் பட்டானா அவ்வளோதான், எல்லாம் உண்மையை தெரிஞ்சிடும். இந்த ஆளெல்லாம் நீ செட் பண்ணி உன் கூட கூட்டு சேர்ந்து நான் ஐயோ அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த அன்றைக்கி டே வந்து உங்களை வேணுனே லேட்டாக போக வச்சுருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே அனுப்பியிருப்பாரு. என்ன அப்படின்னா அங்கே நடந்தது எல்லாமே ஜஸ்ட் ஒரு பிளான் தான், ஒரு சின்ன ட்ராமா. யாரும் நிஜமாக உங்களை வந்து கத்தி வச்சு மிரட்டல, கண்ணை வச்சு சுடலை, அங்கே இருக்கிற யாரும் சாகலை. ஸோ அப்படி தான் வந்துட்டு சும்மா உங்களை எப்படி சொல்கிறது, நீங்கள் ஜெகே உங்களை வந்துட்டு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறனால கோவமாக போனீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணால் நீங்கள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. ஸோ உங்களுக்கு கோவம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதே பிளானை வச்சு இவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நீங்கள் எதாச்சும் அந்த சைடு வந்தவங்க அவங்க பேச மொத்தத்தையும் கேட்டுட்டீங்க. கேட்டால் செம்ம ஷாக்காக இருக்குது. உங்களுக்குன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த பக்கம் டே வந்து டேய் அது வந்து சும்மாடா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே ஜேகே ஆனாலும் விடுறா, இதுக்காக தான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா பண்ணிக்கிட்டோம், இன்னொரு தடவை கூட நான் அதேமாதிரி ட்ராமா பண்ண ரெடி அப்படிங்கிறாரு. வாயை மூடிச்சேக்கே அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாரு. என்னது வாய் மூடுறது, இனிமேல் எனக்கு வைஃபு, நான் என்ன சொல்கிறோம் அதை கேட்கணும். நான் என்ன வேணால் சொல்லுவேன், அப்புறம் நான் இப்போ வேணால் கோவப்படுவேன், என்னால் இவ பின்னாடியெல்லாம் தெரிய முடியாது என்னால், ஏன்னா இவளோட ஹஸ்பண்டு நான் அப்படிங்கிறாரு. வாயை மூடுறா அப்படின்னு ஜேகே கிட்டே சொல்கிறாரு. ஆனாலும் இவ்வளோ கம்மல் இருக்காமல் இங்கே பாரு கல்யாணம் ஆயிடுச்சு, ரிங்கு போட்டிருக்கோம். ஸோ இனிமேல் வந்துட்டு அவள் என்கிட்ட கோவமெல்லாம் பட்டானா அப்போல்லாம் நடந்துடும் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. எங்கே ஆற பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுக்கிறாரு. இங்கே ஜேகேக்கு தான் ஷாக்காக இருக்குது. திரும்பி பார்த்தா நீங்கள் அப்படியே பேய் மாதிரி நின்றுருக்கீங்க. ஸோ அந்த கையில் ஒரு ஃப்ளவர் பக்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அதை தான் வச்சு பூங்கொத்து மாதிரி கையில் வச்சுட்டுருக்கீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு இந்த மாதிரி சொல்லவும், டேய் ஏமாத்தினடா நீ என்னன்னு சொல்லிட்டு அப்படியே அதை தூக்கி ஜேகே மேலே போடுறீங்க. ஸோ ஜேகே அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாரு. ஸோ நீங்கள் அப்படி ஜேகேவை துரத்திட்டே ஓடுறீங்க. நில்லுடா திருட்டு பையில ஏமாற்றிட்டியல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நீங்கள் துரத்திட்டு இருக்கீங்க. ஸோ இதை பார்த்தா அந்த பக்கம் ஜின் ஹோபி டே எல்லாம் சிரிச்சிட்ருக்காங்க. ஓகேடே இன்னொரு ஷர்ட் இதோட முடிச்சுக்கிறேன், இது எப்படி இருக்குன்னு வேறு தெரியல. இன்னும் திடீர்னு இந்த டைட்டில் தோணுச்சு, திடீர்னு இந்த டைட்டிலுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லணும்னு தோணுச்சு, எப்படி இருக்குன்னு வேறு தெரியல. சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், அண்ட் பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ராகவிடியர் நான் இன்றைக்கி காலையில் பார்த்தேன் உங்கள் கமெண்ட் இல்லை, சாயந்தரம் வந்து ஆசையாக பார்த்தேன், அப்போ உங்களோட கமெண்ட் இல்லை, எங்கே போயிட்டீங்க அண்ட் சீனியரே, நீங்கள் அடிக்கடி காணாமல் போயிடுறீங்க, உங்களுக்கு என்னாச்சு மூட் அப்செட்டுன்னு வேறு சொன்னீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகேவா, எப்படி இருக்கீங்க, ப்ளீஸ் எப்படி இருக்கீங்க எங்கேனாச்சும் அப்டேட் பண்ணுங்கள். ராகவிடியர் நீங்கள் ஓகேவா, எங்கே இருக்கீங்க, எங்கே போயிட்டீங்க, ஐ மிஸ் யூ. ஓகே டே. ஸோ இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சராங்க.